ஒண்ணுதாங்க, மனசுதான் வேற. இங்கே மனிதர்களுக்கு என்ன நம்பிக்கை கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், பிரச்சனைகளே இல்லாத ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் எனக்கு பிடிக்கும்னு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்துல ஒரு சக்கரவர்த்திக்கு ஒரு முனிவர் ஒரு 5 பஞ்சவர்ண கிளிகள் கொடுத்தார். பஞ்சவர்ண கிளிகள் நீங்க பார்த்திருப்பீங்க. 5 கொடுத்தார். இதை வச்சுக்கங்க, இது என்னோட ஆசீர்வாதமா கொடுக்குறேன். ராஜா பார்த்தார், இந்த 5 பஞ்சவர்ண கிளிகளையும் நல்ல நம்ம நாட்டினுடைய ஒரு பெரிய சொத்தா வச்சு வளர்த்தணும்னு சொல்லி அதுக்குன்னு வேலையாட்கள் பணியாட்கள்லாம் போட்டு நல்லா உணவு கொடுத்து நல்லா வளர்த்திருந்தார். 5 பஞ்சவர்ண கிளியும் 5 மரத்துல இருந்தது. அதுல 4 பஞ்சவர்ண கிளி தினந்தோறும் எழுந்து அங்கிருந்து பறந்து போய் ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு வெளியெல்லாம் போய் அடிபட்டு உதப்பட்டு எல்லா விஷயங்களையும் பார்த்து ஆரோக்கியமா இருந்துச்சு. ஒரு பஞ்சவர்ண கிளி மட்டும் ஒரு கிளையில உட்காந்து எந்திரிச்சே போக மாட்டேங்குது. போகாத பஞ்சவர்ண கிளிக்கு என்ன நடந்துச்சுன்னா, நாள்பட அதனுடைய உடல் ஆரோக்கியம் குன்றிக் கொண்டே இருந்தது. சரி, இந்த பறவைக்கு விலங்கினங்களுக்கு மருத்துவம் பார்க்குற ஒருத்தரை கூட்டு வந்து காட்டினாங்க. அவர் பார்த்துட்டு, இதுக்கு உடம்புல ஒரு தொந்தரவும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது அப்படின்னாரு. வேற இல்லை, அந்த பகுதியில் இருக்கிற தத்துவ ஞானிகள் மிகப்பெரிய அறிஞரெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, இது இந்த பஞ்சவர்ண கிளிக்கு மட்டும் என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம்? இதை ஒண்ணுமே செய்ய முடியலைங்க. அங்கே கூட்டி பெருக்கிட்டு இருந்தார் ஒரு துப்புரவு தொழிலாளி. அவர் சொன்னாரு, இதெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க, மருந்து மாத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பஞ்சவர்ண கிளி உட்கார்ந்துருக்கு பத்தியா, அந்த கிளையை வெட்டிருந்தான். இந்த கிளைய வெட்டிரு. வெட்டப்பட்ட கிளையில் உட்காருவதற்கு இடம் இல்லாமல், வேறு வழியே இல்லாமல் சிறகை விரித்து பறந்த பஞ்சவர்ண கிளி எல்லா கிளிகளைப் போலவும் சுற்றி வந்து தன் நிலையை அடைந்தது. அதை இங்கிலீஷ்ல கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. கம்ஃபர்ட் ஜோன்னா, எனக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நிலையில அப்படியே இருந்துக்கிறது, எனக்கு எது லாபகமா வருதோ அந்த நிலையில அப்படியே இருந்துக்கிறது, எனக்கு எது பிடிச்சிருக்குதோ அந்த நிலையில அப்படியே இருந்துக்கிறது. நானா ஒரு வட்டம் போட்டு எனக்குள்ள ஒரு கட்டடம் கட்டி வெளியிருந்து கதவை திறந்து மெல்ல சமுதாயத்தை எட்டி பார்த்துட்டு திரும்ப கதவை மூடிட்டு உட்கார்ந்துக்கிறது. அப்படி இருப்பதனால் அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவனை சுற்றி இருப்பவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன தேவைன்னா, பஞ்சவர்ண கிளிக்கு கிளை வெட்டப்பட்டதை போல மனிதன் கீழே இறங்கி வரணும். அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் இருந்த மனித சமூகத்திலே பிரச்சனைகளுக்கு பஞ்சம் கிடையாது, நிறைய இருந்துச்சு. ஆனா அதையெல்லாம் தாண்டி வென்று இந்த மண்ணில் நிலைத்து நின்று பல சாதனைகளை படைத்த மேதைகளை கொண்ட நாடு நம்ம நாடு.